விஜய் முதல்ல பதவியேற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? இதுவரைக்கும் எம்எல்ஏக்களே உருவாக்காத ஜான் ஆரோக்கியசாமி, இது வரைக்கும் சட்டமன்றம்னா எந்த திசையில இருக்குன்னு தெரியாத ஆதவர்களை பிடிச்சுக்கிட்டு நீங்க அவங்களோட பேச்சை கேட்டீங்கன்னா, சார் செங்கோட்டை சாமி ஓரமா இருங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படிதான் நடக்கும். விஜய் குளறுபடி செய்கின்றார், அதை ஆளர் பயன்படுத்திக்கிறார். நான் சொல்றேன், ஆளர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றார். ஆமா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு யார் சார் காரணம்? நீங்க தானே சார் காரணம். நீங்க போய் தெளிவா கொடுக்க வேண்டியதானே சார், 108 கொடுக்க வேண்டியதானே சார். விஜய் இப்போ வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பதாக காமிக்கவே இல்லை, துணிச்சலாக பேசுறது அவருக்கு தயாரா இல்ல. வேறு ஒரு புதிய சிக்கலில் தாவேக சிக்கியது. விஜய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மறைமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்காணலில் நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அரசியல் அப்படிங்கிறது இப்போதைய கள நிலவரம் தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விடையும் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? முதல் இடத்தை பிடிச்சுமே விஜய் அவர்களால ஏன் இன்னும் முதலமைச்சராக முடியல? எங்க தவற விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கோம்னா, நம்ம பேசுற எல்லா விஷயங்களும் நீங்க பதிவேற்றும் பொழுது அப்படியே இருக்குமா இல்ல மாறிடுமாங்கிறது கூட தெரியல. சப்ஜெக்ட் டு சேஞ்ச் நம்ம ஒரு ஸ்டார் போட்டு தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு 12 மணிக்கு பேசுறோம், 1 மணிக்கு வேற ஒரு நிகழ்வு நடந்துருது. நம்ம அப்படிதான் பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு 3 தடவை விஜய் அவர்கள் பதவியேற்புக்கு போயிட்டாரு. அவர் நேர உள் விளையாட்டு அரங்கத்தை ரெடி பண்றாங்க. செங்கோட்டையன் போறாரு, புஷியானந்த் போறாரு, அங்கக்கான சேர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கிற அளவுக்கு எல்லாம் செய்திகள் போகுது. உச்சபட்சமாக இன்று நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல விஜய் ஜோசப் விஜய் ஆகிய நான் பேசி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா நேற்று இரவு நடந்த ஒரு பெரிய செய்தி. ஆதரவுலாம் கிடைச்சிருக்கு, நிபுணர் சிக்கல் இல்லைங்க, விஜய் பதவியேற்க போறாருங்க, அடுத்த அமைச்சரை பட்டியலாம் போட்டாங்க. இன்னும் சொல்லலாம், டே ஒன்லயே விஜயோடைய ஆதரவாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் ஒரு ஆதரவு பட்டியல், இல்ல அமைச்சரவை பட்டியல் எல்லாமே போட்டு அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இவர் தான் அமைச்சர் ஆவார், அவர் தான் அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்ட செய்திகள் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அன்பார்ச்சுனேட்லி அதற்கு பிறகு அதுல பெரிய டெவலப்மெண்ட் இல்ல. விஜய் முதல்ல பதவியேற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? நீங்க நம்பர் 1, நம்ம ஜனநாயக பூர்வமாக எது நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா, நிச்சயமாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், இன்னும் சொல்ல திமுக தலைவர் அவர்களே சொல்கின்ற மாதிரி, இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக அரசு, பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். உங்க 2 பேரும் சரியா இத வேண்டாம், நம்ம ஜனநாயகம் தான் முக்கியம், மக்கள் ஒரு பெரும்பான்மை கொடுத்திருக்காங்க, அப்ப விஜயை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் முட்டுக்கட்டை நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதனால நியாயம் எதுங்கிறத நம்ம சொல்றதை விட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், ஐயா வைகோ சொல்றாங்க, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்றாங்க, பிசிக திருமாவளவன் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க, ஐயோமல் சொல்றாங்க. திமுக விட கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தாலும் எல்லாருமே எது நியாயம், ஏன் இந்த முட்டுக்கட்டை போடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. எங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி மேல நம்பிக்கையில குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அதே நேரத்தில் மறு தேர்தலும் போக வேண்டிய அவசியம் இல்லை, மக்களை மறுபடியும் மறு தேர்தலுக்கு உட்படுத்தாதீங்க, அதனால எது சரியோ அதை செய்யுங்கள் அப்படிங்கிறதா எல்லோருடைய குரலாக இருக்கின்றது. அப்ப தடுப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆளுநர் தான். இது ஒரு பகுதி. இரண்டாவதாக, ஆளுநர் மட்டுமே நீங்க குறை சொல்லிட முடியுமா? ஆளுநர் தான் ஒட்டுமொத்தத்தை நீங்க அவர் மேல நீங்க எல்லாத்தையும் எழுதிட முடியுமா அப்படிங்கிற குரலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? விஜய் செய்த தவறுகள் என்ன? விஜய் அப்படி செஞ்சுட்டாரு. நீங்க முதல்லங்க நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இருக்கான்னா இல்லை, அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லைங்கிறத மக்கள் தெரிஞ்சுட்டு தான் வாக்களிச்சிருக்காங்கிறத நம்ம ஏத்துக்கிறோம். ஓகே, மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க ஆட்சி உரிமை கோரும் பொழுது நீங்கள் எழுதியிருக்க வேண்டிய கடிதம் என்பது, என்னிடம் மொத்தம் 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், என்னையும் சேர்த்து 108 பேர் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அப்ப என்ன ஆட்சி செய்ய கூப்பிடுங்க அப்படிங்கறதா அடிப்படையில் அந்த முதல் கடிதத்தில் இருந்திருக்கணும். இது இருந்திருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நீங்க 3 முறை நம்ம பதவி ஏற்ப மாட்டோமாங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிருக்க அவசியம் இல்லை. விஜயோடைய தரப்பு என்ன எழுதுறாங்க? எங்களுக்கு 35% வாக்கு இருக்கு, அதை வச்சுட்டு எங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த சீட்டை வச்சுட்டு ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டாங்க. அது அரசியலின் அடிப்படை. நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறத நீங்க சொல்லணும் கரெக்டா. ஏன்னா பெரும்பான்மை இல்லை, யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் நாங்கள் தான் அதிகமான இடங்களை வென்றிருக்கிறோம். எங்களிடம் மொத்தம் 108 எம்எல்ஏக்கள் இருக்கு, 107 எம்எல்ஏக்கள், நான் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கேன், பட் 107 இடங்களை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களை ஆட்சி அமைக்க எங்களுக்கு உரிமை தாருங்கள், அல்லது நாங்கள் அந்த உரிமை கேட்கின்றோம் அப்படிங்கிறத முடிச்சிருந்தீங்கன்னா சிக்கல் இல்லை.
நீங்க வந்து முதலாக 35% ஆதரவு. இதை யார் வெளிப்படுத்துறாங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்ம எதிர்பார்க்கின்ற வெளிப்படைத்தன்மை இன்னைக்கு வரைக்குமே தாவே கிட்ட இல்ல. அது வந்து எவ்வளவு தூரம் டேஞ்சர்ங்கிற தாவே கிட்டவே புரிஞ்சுக்காம மறுக்கிறாங்க. அது ஆட்சி அவங்க ஒருவேளை அமைச்சாங்கன்னா என்ன நடக்க போகுது, அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத அவங்க பார்க்கலாம். ஆளுநர் அர்லேக்கர் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறார். அவர் என்ன பேட்டி கொடு அவர் தான் சொல்றாரு, எங்க லெட்டர் கேட்டா 35% ஆதரவு இருக்குது. They wrote letter in that sort. How can I ask them to form the government? I told them bring the numbers. நம்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்ப்பா. ஆனா நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்த பிறகு என்னங்கிறத நடக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறது அவருடைய தரப்பு. சரி, ஓகே. நீங்க அவருக்கு உள்ள என்ன பண்ணீங்க? ஓகே, ஆளுநர் வந்து 108ங்கிறத நம்ப மாட்டார் போல இருக்கு, 108ங்கிறத ஏத்துக்க மாட்டார் போல இருக்கு. அப்ப நம்ம பேசாம கூட்டணி கட்சிகளை நம்ம இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். நம்ம ஏன் உடனடியாக திமுக கூட்டணி கட்சிகள் தான் நம்ம இழுக்க முடியும்னா பாஜக கூட்டணி கட்சிகள் நம்ம இழுக்கிறதுக்கு இப்ப யோசனையா இருக்கு. அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இழுத்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்திற்கு போய் முதலாக தாவேகோட போய் சேர்ந்து விடலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அணுகுறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே ரெடியா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ப்ரீபோல்லையே ராகுல் காந்திக்கு ஒரு தாட் இருந்தது, இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இல்லங்க திமுக போறதா சரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அதுதான் நன்றி கூட. இப்பதான் நீங்க ராஜ்யசபா சீட்ட கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் வந்து திமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கொடுத்த ஒரு வாய்ப்புல இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிருக்காரு. அப்ப அது வந்து நன்றி மறப்பதாகவும் இருக்கும். அப்ப நம்ம அதை செய்ய வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம திமுக நாடி பயணிக்கலாம், முதல் சரியாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த முடிவு சரியா தப்பாங்கிறது மக்கள் தீர்ப்புல அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இப்ப ராகுல் காந்தி துடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தி பாருங்க, அவர் வந்து சில ட்வீட்ஸ் போட்டாரு. ஒட்டுமொத்தமாக 5 தேர்தல் மாநில தேர்தல் முடிவுகள் முடிந்த பிறகு அஸ்ஸாம்லயும் வெஸ்ட் பெங்கால்லையும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளையாண்டாரு, அதனாலதான் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். ஓகே, கேரளத்தில் நாங்கள் வென்று விட்டோம், அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம். 4வது ட்வீட். 3வது ட்வீட், தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தளபதி விஜயுடன் நான் தொலைபேசியில் பேசினேன், அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கட்சி தலைவர் நீங்க, உங்களுக்கு நான் ஒரு கட்சி தலைவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என் வெற்றி பெற்றவன எப்பனாலும் பாத்துக்குவேன். தம்பி நீ வெற்றி அடைஞ்சிட்ட, நீ கொண்டாடு, நான் அப்புறம் பாத்துக்கிறவன. தோல்வி அடைந்தவன முதல்ல தட்டி கொடுப்பேன். என்னுடைய தமிழ்நாடு யூனிட் கடுமையாக வேலை செய்தார்கள். நீங்க திமுக பேரை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணி கட்சியுடன் கடுமையாக வேலை செய்தார்கள். அதையும் மீறி அவர்கள் தோற்று இருக்கிறார்கள். பரவாயில்ல, ஜனநாயகத்தில் இப்படிதான் இருக்கும். எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீங்க இந்த நம்ம சொந்த கட்சிக்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி தட்டி கொடுக்கிறதோ இல்ல அவங்களுக்கு ஆதரவான ட்வீட்டை போடல. நேரா போட்டார், ஐ ஸ்போக் வித் தளபதி விஜய் அண்ட் கங்க்ராச்சுலேட்டட் ஓவர் த போன். இது என்ன இப்ப துடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இவ்வளவு துடிப்பு இருந்தா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருக்கலாமே. யார் உங்களை தடுத்தாங்க? உள்ள உங்களோட ஹைகமாண்ட் யாராவது இருக்காங்களா? எனக்கு புரியல, எதுக்கா தடுத்தாங்க? சோ காங்கிரஸ் ஆப்வியஸ்லி போயிட்டாங்க. போன பிறகு அவனோட நம்பர்ஸ் வந்து 108 + 5 113 ஆயிடுச்சு. இப்ப விஜய் அடுத்த தவறு என்ன செய்கிறார்? மறுபடியும் ஆளுநரை போய் பார்க்கிறார். ஆளுநரை போய் பார்க்கும்போது என்ன சொன்னாரு? சார் எங்களுக்கு 113 பேர் ஆதரவு இருக்கு. ஆளுநர் மறுபடியும் என்ன கேட்கிறாரு? நீங்க 108 கொண்டு வந்து நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பண்ண போறேன் என்ன சொன்னேன் தம்பி? உங்கள்கிட்ட பெர்சன்டேஜா காமிக்காதீங்க, சீட்ஸ் காமிங்கன்னு சொல்லி சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆளுநர் சொன்னதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க? அவர் தெளிவாதீங்க. 4 நீங்க முதல்ல ஆளுநர் ஏன் இவ்வளவு பேட்டி கொடுக்குறாரு ஒரு தனி விவாதம். எந்த ஆளுநரும் வளர்ச்சி நான் சும்மா ஒரு ஜோக்கா சொல்றேன். நீங்க யூடியூப் சேனல் சார் யூடியூப் சேனல் ஒரு பேட்டி கொடுப்பீங்கன்னா கொடுத்துட்டு வரணும் கூட எனக்கு பயமா இருக்கு. எந்த அளவுக்கு ஆளுநர் ஏன் பேசுறாருங்கிறதே தெரியல. ஆளுநர் எல்லா சேனலையும் கேட்கறாங்க, எல்லா சேனல்லையும் அவர் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும் போது அவர் தெளிவுபடுத்துறாரு. அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு சைடு நல்லா இருக்கு, ஏன்னா விஜய் பேச மாட்டார், அட்லீஸ்ட் ஆளுநராவது பேசுறாரு. நமக்கு என்னதான் நடக்குது, மர்மமாவே இல்லையே, மர்மம் எதுவும் இல்லாம ஆளுநராவது கலைகிறாரு. சோ ஆளுநர் என்ன சொல்றாரு? நான் உங்கள்ட்ட என்னப்பா கேட்டேன், 35% எடுத்துட்டு வாங்க. 25% கூடாதுப்பா, நீங்க நம்பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. நான் நம்பர்ஸ் எடுத்து வாங்க சொல்லி சொன்னேன். 108 112 நான் கேட்கல, நம்பர்ஸ் எடுத்துட்டு வாங்க நான் சொன்னேன் உங்கள்ட்ட. நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? 108 நின்றுக்கணும், இல்ல இந்த பக்கம் சார் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மேஜிக் நம்பர் 118 வந்துருச்சு, நான் காங்கிரஸ் வந்துட்டாங்க, இன்னும் 4-5 பேர் கையெழுத்து போட்டாங்க, இப்படி நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா ஓகே சூப்பர். 108 நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினால் டினை பண்ண முடியாது. 118 மெஜாரிட்டி வந்துருச்சு, இனிமேல் நான் யாருப்பா இங்க குறுக்க நிக்கிறதுக்கு, நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். ரெண்டும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? இடையில ஒரு நம்பர் 113 கொண்டு போய் காங்கிரஸோட லெட்டர் கட்டி சேர்ந்து கொண்டு போய் சார் 113 ஆதரவு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு? 113 ஆதரவு இருக்குன்னா இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 பேரை சேருங்கன்னு நான் சொல்லுவேனா, இல்ல நீங்க 113 சேர்ந்து நீங்க வந்து பதவி ஏற்றுக்கங்க, நான் உங்களுக்கு வந்து அப்புறமா ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லுவேனா? நான் என்னுடைய தரப்பிலிருந்து நான் வந்து குதிரை பேரத்தை தடுக்க விரும்புகிறேன். 113 மிச்ச நம்பர்ஸ் எங்க போவீங்க? இல்ல நீங்க வந்து அதிமுகலையோ இல்ல திமுகலையோ அப்ஸ்டெயின் பண்ணுங்கப்பா, அன்னைக்கு வந்து வாக்கெடுப்பு நடக்கும் போது வெளியே போயிடுங்கப்பா, 10 பேர் 20 பேர் வெளியே போயிடுங்கப்பா அப்படி சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? இல்ல குதிரை பேரத்துக்கு போக போறீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ள வந்துருச்சு. அதனால் குதிரை பேரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஆளுநரோட அசம்ஷன் தானே. இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்லயுமே இந்த மாதிரி உங்களோட அசம்ஷனுக்காகவோ பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்காகவோ இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தானே தீர்ப்பாகவும் இருந்திருக்கு.
அதனாலதாங்க நான் முதல் பகுதியில நியாயம் என்னங்கிறத பேசினேன். ஆளுநர் செய்வது நியாயமற்றதா? ஆம், நியாயமற்றதுதான். நம்ம இப்ப பேசுறது இதற்கு யார் காரணம்ங்க? நீங்க வந்து யாரு இந்த இந்த விஷயத்தை துவக்கி வைக்கிறது யார்? நீங்க உங்களோட தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். செங்கோட்டையன் பேச்ச கேட்டிருந்தா அது பிரச்சனை இல்ல. நீங்க மறுபடியும் ஜான் ஆரோக்கியசாமி பேச்ச கேட்கறீங்க, ஆதவர்ஜுனன் பேச்ச கேட்கறீங்க. இது வரைக்கும் எம்எல்ஏக்களே உருவாக்காத ஜான் ஆரோக்கியசாமி, இது வரைக்கும் சட்டமன்றம்னா எந்த திசையில இருக்குன்னு தெரியாத ஆதவர்ஜுனை பிடிச்சுக்கிட்டு நீங்க அவங்களோட பேச்ச கேட்டீங்கன்னா, சார் செங்கோட்டை சாமி ஓரமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படிதான் நடக்கும். 7ஆம் தேதி பதவியேற்க வைக்கிறோம் துடித்தது யார்? செங்கோட்டை. அவர் என்ன பிளான் பண்ணாரு? பதவியேற்க வச்சிருவோம், ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட்ல சிவி சண்முகத்திட்ட பேசுறேன், ஆளை தூக்குறேன், அதிமுக ஆளை கொண்டு வர ஏதோ ஒண்ணு பண்றேன், நான் பாத்துக்கிறேன், அந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்னோட பிரச்சனை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இல்ல நாங்க போய் பெர்சன்டேஜ்ல கொடுக்குறோம், இல்ல அதற்கு அடுத்தபடியாக நாங்க வந்து 113 கொடுக்குறோம். இந்த குளறுபடிகளுக்கு யார் காரணம்? விஜய் குளறுபடி செய்கின்றார், அதை ஆளர் பயன்படுத்திக்கிறார். நான் சொல்றேன், ஆளர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றார். ஆமா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு யார் சார் காரணம்? நீங்க தானே சார் காரணம். நீங்க போய் தெளிவா கொடுக்க வேண்டியதானே சார். 108 கொடுக்க வேண்டியதானே சார். காங்கிரஸ் வந்து உங்கள்ட்ட 5 கொடுத்தாங்கன்னா அந்த 5 அப்பா அந்த லெட்டர் மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்கப்பா. அந்த லெட்டர் போய் காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை வந்து நீங்க ட்விட்டர்ல கூட போட்டுக்கோங்க, ஆனா வெளியே காமிக்க வேண்டிய அவசியம், ஆளுநர்ட்ட போய் காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 108 காமிப்போம் சார், 108 இருக்கு சார், எங்களை கூப்பிடுங்க சார், இதுதானே நீங்க சொல்லணும். இல்ல நான் மத்தவங்கள பேச 2வது முறை இது இந்த குளறுபடி இருந்துச்சா. 3வது முறை நேற்று விஜய் எதற்காக ஆளுநருக்கு போனார்னு எனக்கு புரியல. நீங்க கம்யூனிஸ்டோட ஆதரவு அவங்க காலில இருந்து பேசுறாங்க, 4 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு வழியா வர்றாங்க. சண்முகம் தோழர் சொல்லிட்டாரு, வீரபாண்டியன் தோழர் சொல்லிட்டாரு, எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு பாஜகவுடைய ஆட்சியோ இல்ல பாஜக மறைமுக ஆட்சியோ வந்துவிடக் கூடாது என்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்களுக்கு நாங்களும் ஆதரிக்கிறோம். அதான் லைன். ஓகேயா? 2 சீட் லெட்டர் வந்து கொடுத்தாங்க. ஒரு முரண்பாடு இருக்குண்ணா. என்னன்னா பாஜகவுடைய முகம்தான் விஜய் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. இவங்க வந்து இப்ப பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கே ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அங்கேயே ஒரு முரண்பாடு தெரியலையா? நிச்சயமா முரண் இருக்குமா? நிச்சயம் முரண் இருக்கு, முரண் இல்ல. ஆனா அவங்க என்ன பாயிண்ட்க்கு வராங்கன்னா, ஒருவேளை நாம விஜய்க்கு இந்த ஆதரவை கொடுக்க மறுத்தா என்ன நடக்கும்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பிரசிடென்ட் ரூல் போகும். ஏன்னா விஜய் வந்து நான் இல்லங்க, இல்லமே நான் வந்து எனக்கு அதிமுக ஆதரவுலாம் வேண்டாம், நான் இன்னுமே வந்து திமுக கூட்டணி கட்சியில் தான் இழுக்கணும் இல்ல உடைக்கணும்னு நினைக்கிறேன் தவிர அதிமுக ஆதரவு எடுத்தா நான் பாஜகன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கறதுக்காகவோ இல்ல எந்த ஒரு காரணத்திற்காகவோ அவர் என்ன பண்றாரு, எனக்கு அதிமுக பக்கம் இருக்கவங்க யாரையும் பேச நான் மறுபடியும் வர்றது இந்த இடத்துல வந்துச்சுன்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கம்யூனிஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஓகே நம்ம ஆதரவு அவர் கேட்கிறாரு, பிரசிடென்ட் ரூல் போக வேண்டாங்கிறது நம்மளோட நிலைப்பாடு, உடனடியாக மறுதேர்தல் வேண்டாங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. அப்போ ஒரு தார்மீக ரீதியாக நம்ம அதனாலதான் என்ன சொல்றாங்க, நாங்கள் தொடர்வது திமுக கூட்டணி தான், நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கோம், திமுக தான் சேர்ந்து இந்த பாஜக எதிர்ப்போம். ஏன் அவங்க அதுல ரொம்ப நுணுக்கமான வரி, நாங்கள் திமுக சேர்ந்து பாஜக எதிர்ப்போம் என்று சொல்வதற்கான காரணம், விஜய் இப்ப வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பதாக காமிக்கவே இல்லை, துணிச்சலாக பேசுறது அவருக்கு தயாரா இல்ல. ஜனநாயகன் பட பிரச்சனையாக இருக்கலாம், சிபிஐ பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல என்ன ஆட்சி அமைக்க மறுக்கிறாங்க, ஒரு ஆளுநர் என்று விளையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்வதற்கும் விஜய் மறுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாளைக்கு பாஜக ஒரு தப்பான சட்டத்தை கொண்டு வராங்க, விஜயோட சேர்ந்து போராட முடியுமா? போராட முடியாது. விஜய் ஐயா அதெல்லாம் வேணாங்க, நம்ம பேசாம இருக்கலாங்க, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேங்க அப்படி சொல்லி பேசாம கூட இருப்பாரு, அமௌனமாக இருப்பதான் என்னுடைய யுக்தின்னு சொல்லுவாரு. இது நடந்திருக்கு இல்லையா? சோ உங்கள்ட்ட வழி இல்லை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு பாஜக எதிர்த்து போராடுவதற்கு திமுக சேர்ந்தா நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஆகையால் எங்களுடைய கூட்டணி என்பது திமுக தொடர்கிறது, நாங்க அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கிறோம், வெளியில இருந்தா நான் ஆதரவு கொடுக்கின்றோம் அப்படின்னு ஒரு லைன் எடுக்கிறாங்க. லைன் எடுத்துட்டாங்க. இதுல வந்து தலி ராமச்சந்திரன் இருப்பாரு, இதுல வந்து இன்னொரு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ இருப்பாரு, அவருக்கு சட்டமன்ற தலைவராக இருப்பார், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். டீடைலா லெட்டர் எழுதி 2 பேரும் கொடுத்துட்டாங்க. இந்த லெட்டர் வந்து நம்ம சோசியல் மீடியாலையும் பார்த்துட்டோம். பார்த்த பிறகு நம்ம நம்பர்ஸ் என்னாச்சு, 108 + 5 113, 113 + 4 17 117. ஸோ 117 வந்துருச்சா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு விசிகாவுடைய ஆதரவு வேணும். அடுத்ததாக அடுத்த பிளான். ஓகேங்க, 2 பேரும் ஆதரவு கொடுத்துட்டீங்க, இந்த ஆதரவு கொடுத்து இந்த ஆதரவு எடுத்து கொண்டு போய் நான் போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க போறேன். விசிக உங்ககிட்ட லெட்டர் கொடுத்தாங்களா? இல்ல. ஐயுஎம்எல் உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஐயுஎம்எல் 3 தடவை நீங்க அருண்ராஜா அமிச்சீங்க, கூட முஸ்தபாவும் போனாரு. உங்கள்கிட்ட அவர் வந்து ஐயுஎம்எல் தலைவர் வந்து தம்பி நான் உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல. நேற்று போட்ட லெட்டர், நேற்று சொல்ல போனா ஒரு கடிதத்தை ஒரு சேனல் உட்காந்து பெருசா டீகோட் பண்றாங்க. இந்த கடிதம் என்னன்னே புரியலையப்பா, இது கடிதம் என்ன சொல்ல வராரு? ரொம்ப சிம்பிளான சொல்றேன். இந்த கடிதத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் இருக்கிறதா? பெயரே இல்ல. தமிழக வெற்றி கழகம் பெயரே எழுதாத அளவிற்கு ஐயுஎம்எல் இன்னும் எவ்வளவு கோவத்துல இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் மேலேயோ இல்ல வந்து தாவேக்க மேலேயோ இல்ல திமுக மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இல்ல ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ் சேனல்ல ஓட்டிட்டாங்க, ஐயுஎம்எல் ஆதரவு வந்துருச்சு, விஜய் நாளைக்கு பதவி ஏற்க போறாரு. நான் சொன்னேன் தயவுசெய்து லெட்டர் படிங்க. இது தமிழ்நாட்டுக்காரங்களே தமிழ்ல என்ன இருக்குன்னு ரொம்ப பிடிச்சி டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இது புரியாது தயவு செய்து. அதனாலதான் அவங்க ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஐயோமலுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல நாங்கள் தாவேக்கவிற்கு ஆதரவு இல்லை அப்படிங்கறத திரும்ப எழுதுறாங்க. அப்ப ஆதரவு இல்லை போல இருக்குப்பா, நம்ம பெருசா ரீகார்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்கிலீஷ் என்ன பண்றது, வித்ட்ராயிங் த சப்போர்ட். நான் சொல்றேன் எப்ப ஆதரவு கொடுத்தாங்க உனக்கு வித்ட்ரா பண்றாங்க சப்போர்ட்டுக்கு? 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் போட வேண்டிய செய்தியில இன்னைக்கு ஏன் போட்டுட்டு இருக்க நீ? வித்ட்ரா சப்போர்ட்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் வர வேண்டிய செய்தி இது இல்லையா? உங்களை ஆதரவே கொடுக்கலப்பா, 3 தடவை கேட்டும் ஆதரவு கொடுக்கல. ஓகே ரைட். பிசிக்க என்ன சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணுங்கப்பா, நாளை என்னங்கிறத நான் பாக்குறேன் சொல்றேன் அப்படிங்கறத ஒரு எடுத்துட்டாங்களா? இப்போ எந்த அடிப்படையில உங்களுடைய கடிதத்தில் எங்களுக்கு நாங்கள் 108 எம்எல்ஏக்கள் இருக்கின்றோம், கீழ்கண்ட கட்சிகளின் ஆதரவு இருக்கின்றது, காங்கிரஸ் 5, லெப்ட்ல வந்து சிபிஐ 2, சிபிஎம் 2, பிசிக 2, ஐயுஎம்எல் 1, அமமுக 1, நான் சொல்றேன் இது எதன் அடிப்படையில் விஜய் கட்சியினர் எழுதுகிறார்கள்? விஜயோ, ஜான் ஆரோக்கியசாமியோ, புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ உங்கள்கிட்ட விசிகளையோ ஐயுஎம்எல்லையோ அமமுகலையோ யார் வந்து உங்கள்கிட்ட ஆதரவு கடிதம் கொடுத்தாங்க? ஏன்னா அனெக்சர் லெட்டர், அவர் அனெக்சர் எஃப் அனெக்சர் அந்த அனெக்சர் லெட்டர் நம்ம பார்க்க முடியல, நம்மளால பப்ளிக் டொமைன்ல இல்ல, நான் தேடி பார்த்தேன், அந்த பேஜ் மட்டும் வெளியே வந்துச்சு. எங்க லெட்டர் இருக்கு? சில பேர் சொன்னாங்க அவர் மெயில் அனுப்புறாராம். யாரு? ஐயுஎம்எலா? எனக்கு தெரியலையே. ஐயுஎம்எல் ஒரு ஒரு ட்ரோல் ஒரு ட்ரோல் வீடியோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இல்லைன்னா ஏங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சீங்க, நீங்க வந்து பாய்க்கு மட்டும் எதுக்கு நேர்ல போனீங்க? அவர் பட்டன் போன் யூஸ் பண்றாருப்பா. அந்த மாதிரி பாய் வந்து எங்களுக்கு மெயில் அனுப்பினாரு, அந்த மெயில நாங்க பார்த்துட்டோம் ஆளுநர் ஆபீஸ் சொன்னாங்களா? இது என்ன கதையா இருக்கு புரியலையே. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இல்லப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ, அது ஐஎம்எல்ல 2 பேர்ல ஒரு எம்எல்ஏ யாரு உங்கள்கிட்ட கொடுத்தாங்க லெட்டர்? தெரியலையே. நேற்று ஒரு கதை ஒண்ணு ஓடி, அந்த கதை வந்து நியூஸ் கார்டாவே ஒரு சேனல் போட்டாங்க. என்ன நியூஸ் கார்டு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய பெரிய மனசுக்காரரா இருக்கார். திருமாவளவன் அவர்களை, சார் நீங்க சிஎம் ஆயிடுங்க, உங்களுக்கு கீழே நான் டெபுட்டி சிஎம்மா இருக்கேன், நீங்க வந்து நான் திருச்சி கிழக்கு காளிமன்ற திருச்சி கிழக்கு நீங்க போய் நெல்லுங்கன்னு விஜய் கேட்டுக்கொண்டதாகவும், அது மாதிரி நியூஸ் கார்டை போட்ட பிறகு இதை தெரிந்து கொண்ட திமுக சிந்தனை செல்வன் அவர்களை தூண்டிவிட்டு இதெல்லாம் நடந்துடக்கூடாது, நீ உங்க தலைவரை அடிச்சு நொறுக்கு, இல்ல வந்து உங்க தலைவர் அடிச்சு நொறுக்க முடியாது, உங்க இவரு விஜய் அடிச்சு நொறுக்கு, விஜய் செய்ததெல்லாம் சரியான கேள்வி எழுப்பு அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விட்டதாகவும் ஒரு செய்தி ஓடு. எனக்கு புரியல. விஜய் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிசிக உடைய தலைவர் திருமாவளவன் சிஎம் ஆக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதாவது நீங்க சுத்துங்க, பூ சுத்துங்க, தப்பு இல்ல, ரொம்ப சுத்தாதீங்கன்னு சொல்றேன். ரீல் அந்து போச்சு, அந்த அளவுக்கு ஏன் சுத்துறீங்கிறது புரியல. இது மாதிரி ஒரு கதை ஓடிச்சு. அப்படி ஒரு கதை உண்மையா, நான் சொல்றேன் லாஜிக்கலி அந்த கதை உண்மையாக இருந்தால், நைட்டு சார் திருமா சார் என்ன சார் வேணும், நான் டெபுட்டி சிஎம் எதிர்பார்க்கிறேன் சார், நான் சிஎம்ஏ கொடுக்க ரெடியா இருக்கேன், நீங்க என்ன சார் டெபுட்டி சிஎம் கேக்குறீங்க? நான் ரெடியா இருக்கேன் சார், சிந்தனை செல்வன் சொல்லிட்டு போறாரு சார், முடிஞ்சிருக்குமே. எப்படி செம்மனை கேட்கறீங்க சார், எடுத்து சார் திருச்சி கிழக்கு நான் வேக்கண்ட் ஆகிற போஸ்ட் நீங்க நில்லுங்க சார், நாளைக்கே தேர்தல் அனுப்பிச்சிருவோம் சார், வச்சிருவோம் சார், நீங்க நில்லுங்க சார் சொல்ல வேண்டியதானே? இப்ப லாஜிக்கலி இந்த கதைகள் வந்து எப்படி தாவேக்கா பல கதைகளை பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி இது ஒரு பிளான்டிங் ஸ்டோரி, அது உண்மை அல்ல. சோ நேத்து திருமாவளவன் இன்னும் சொல்ல போனா வன்னியரசு அவர்கள் போட்டார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இது திருமாவின் காலம். அவங்க என்ன சொல்றாங்க, இது எங்களுக்கான நேரம், எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம் நாங்க அப்படிங்கிறது ஒரு சைட். இன்னொரு பக்கம் திமுக வந்து அவங்க தான் தடுக்கிறாங்க, திமுக தான் வந்து போகாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதைகள் ஓடிட்டு இருக்கு. திமுக உண்மையில் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள் இல்லங்க ஐயுஎம்எல் மாதிரி அவங்களும் இல்லங்க திமுக பக்கம் தான் நாங்க நிற்போம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவுட் சைட் சப்போர்ட் இல்லங்க அது கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க விஜய் யாரை தோற்கடித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்? எங்களை கம்யூனிஸ்ட், நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்ட விசிகாவை மதிமுகவை திமுகவை இவங்களத்தையும் தோற்கடிச்சாலே வந்திருக்காரு. எங்களுடைய எதிர்வாக்குகள் எடுத்தா நீங்க வந்திருக்கீங்க, அப்போ எப்படி உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம்? இன்னும் சொல்ல போனா நீங்க பக்கத்து மாநிலமான கேரளத்துல எங்களுக்கு பிடிக்காத காங்கிரஸோட நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க, எந்த ஊர்ல சேர்ந்திருக்கீங்க, இது எங்க மேலேயே ஒரு பழிச்சொல்லாக இருந்தது. கம்யூனிஸ்ட் அங்க அடிச்சுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க எங்களை பழிச்சொல் இருந்துச்சு. அந்த பழிச்சொல் இருந்து விடுபடுவதற்கு சரியான நேரம் தருணம் இது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எப்படி சார் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்? கொடுக்க முடியாது சார் சொல்லலாம். விசிக எப்பா நீ வந்து தலித் ஓட்டுகளை சாப்பிட்டு இருக்கப்பா, என்னுடைய ஓட்டை நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்ட ஓட்டுல வந்து நான் எப்படிப்பா உன்ட்ட ஒட்டுமே சொல்லிருக்கலாம். அதெல்லாம் நியாயமாக எங்களுக்கு கட்சி முக்கியம், நாட்டு நலன் முக்கியம்ங்கிறது ஓகே தான். ப்ரையாரிட்டிகள் கட்சி விட்டு கட்சியே இல்லாட்டி நாங்க நாட்டு நலன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம நாங்க வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால திமுக தடுக்கிறாங்க. ஒருவேளை திமுக தடுக்கிறாங்கன்னா இது நடந்திருக்காது. திமுக தான் தடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லும் போது இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நானும் எடுப்பேன் அப்படின்னாங்க. இடதுசாரிகள் வந்து நேத்துக்கே வெளியில இருந்து ஆதரவு சொல்லிட்டாங்க. அதுக்கான அப்ப இவருடைய முடிவாகவும் இருந்திருக்கணும். இழுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இழுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
கம்யூனிஸ்டுகள் என்றுமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கல. நீங்க ப்ரீபோல்லே சொல்றேன். திருமாவளவன் சொன்னாரு, நான் 2026 என்பதை 2031க்கு ஒத்தி வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன். அப்ப நான் கேட்பேன். ஆனா கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கு, எங்களுக்கு அது முக்கியம் அல்ல, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டாம். இப்ப திருமாவளவன் சொல்ல போனா அந்த கட்சியில இருக்கிற வன்னியரசு அவர்களுக்கோ இல்ல ஜெயித்த மற்ற இன்னொரு எம்எல்ஏ அவர்களுக்கோ நீங்க ஒரு ஆசை வந்திருக்கலாம். ஏன் நம்ம வந்து ஆட்சியில பங்கு கேட்க கூடாது? ஏன்னா இப்ப காங்கிரஸ் வாங்குறாங்களா இல்லையா? காங்கிரஸ் கிள்ளியூர் ராஜு சென்னை பிளான் பண்ணிட்டு இருப்பாரு, நமக்கு என்ன மினிஸ்ட்ரி எடுக்கலாம் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவங்க வாங்கும்போது நமக்கு ஒரு மினிஸ்ட்ரியில இடம், இன்னும் சொல்ல போனா திருமாவளவனே ஏன் நம்ம துணை முதலமைச்சர் ஆக்க கூடாது? இப்படிதான் நீங்க நியூஸ் கார்டு, ஃபேக் நியூஸ் கார்டு போடுறீங்கல்ல, சிஎம்ஏ ஆக்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்பயே நீங்க டெபுட்டி சிஎம் ஆக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்காதா? அது வந்துருச்சு. அதனால அவங்க அதை கேட்கிறாங்க. ஏன்னா இதுதான் நமக்கான நேரம், இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் கட்சியாக. ஏன்னா அவங்க இப்படி கூட யோசிக்கலாமே, ஏன் வாக்குகளை வாங்கி தானே நீங்க வந்து இன்னைக்கு சிஎம் ஆக போறீங்க, அப்ப என்னுடைய வாக்கள் மூலியமா நான் டெபுட்டி சிஎம் ஆகிறேன், என்ன தப்பு? இது வரைக்கும் எனக்கு வந்த வாக்கள் தானே அந்த வாக்கள் எனக்கு வந்த வாக்கள் தானே அவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதனால அவங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது முட்டுக்கட்டையா போட முயற்சி பண்றாங்களா, இல்ல வந்து தாவை காட்சி அமையக்கூடாதுன்னு பண்றாங்களா? நமக்கு எல்லாமே கிளாரிட்டி. நான் சொல்றேன் இல்லையா, நம்ம எந்த நேரத்துல வேணாலும் கிளாரிட்டி கிடைக்கலாம். நான் பேசிட்டு இந்த நேரமும் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரத்தில் நடந்திருக்கலாம். சோ அவங்க முட்டுக்கட்டை போடவில்லை, ஆனால் இந்த தருணத்தை அவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதா ஒரு பக்கம். சோ இது ஒண்ணு. ஒருவேளை பிசிக்கு ஆதரவை கொடுத்துட்டாங்க, அது ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடக்குது, அது ஆட்சியர் பங்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, பட் சம்பவ் ஒரு 2 எம்எல்ஏ நான் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர்ஸ் போயிடும். இன்னைக்கு ஆனா வேற ஒரு புதிய சிக்கலில் தாவேக சிக்கல். அந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று இவ்வளவு பரபரப்புக்கு நடுவுலையும் ஒரு காட்சி ஒண்ணு ஓடுது. விஜயோட பட்டினப்பாக்கம் அலுவலகத்துக்கு ஒருத்தர் துண்டை போட்டுட்டு போறாரு. யாருங்க அவரு, வண்டி நம்பர் 5677 என்னங்க இது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. யார் அவர்? காமராஜ். அவர் காமராஜ் தான். இப்போ காமராஜ் ஆட்சி தருவேன்னு சொன்னாரு இல்லையா, அதுக்கு இப்படியா அப்படிங்கிற கேள்வி வருது. அதான் கரெக்டா கேட்டுக்கிட்டீங்க. நீங்க வந்து காமராஜ் அவர்களை வச்சு நேற்று ஒரு பெரிய கலைவரமே நடந்துச்சு. இந்த கலைவரத்துக்கு தினகரன் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். டே ஒன்ல என்ன சொல்ல போனா, விஜய் யாருடைய ஆதரவை கோருவார் சொல்லும் பொழுது அமமுக காமராஜ் தயாரா இருக்கார், அவர் கேம்ப் ஷிஃப்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு செய்திகள் டே ஒன்ல இருந்து ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சில பேர் பத்திரிகையாளர்கள் அதிகூடிகளை போட்டுட்டே இருக்காங்க. பட் ஆனா தினகரன் சொல்றாரு அப்பெல்லாம் போக மாட்டாருங்க. அவர் தினகரன் சொல்ல போனா சில பேர் தினகரன்ட்டே கேட்டார், அவரை தம்பி நீ போப்பா, நீங்க இருந்து என்னப்பா பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு கதையை முடிச்சு நிறைய கதைகள் ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியாக காமராஜ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டாருங்கிறதா விஜயோட கடிதத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட அனெக்ஸரா அந்த லெட்டரையும் அவர் பேஸ் பண்ணிருக்காரு. அந்த லெட்டர் கண்டிப்பா அந்த இதுல இருக்கு, அந்த கட்டல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காமராஜ் அவர்கள் நேத்து நைட்டு கொஞ்ச நேரம் காணா போனாரு. அதற்கு பிறகு தினகரனுடைய வந்துட்டாரு. தினகரன் நேரா போய் ஆளுநர்கிட்ட போனாரு. ஐயா, இவர் தான் காமராஜ், இவர் என்னுடைய எம்எல்ஏ, நாங்க இன்னும் அதிமுக கூட்டணி தான் தொடர்றோம், எங்களுடைய ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான், வேற யாருக்கும் உங்களுடைய ஆதரவு கிடையாது, இவரை விஜய் தூக்கிட்டாரு சொல்லிட்டாரா இல்லையா? ஆளுநர்கிட்ட போய் விஜய் தூக்கிட்டாரு, போர்ஸ் பண்ணியோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியோ தூக்கிட்டாரு. தூக்குறதுக்கு அங்க எதுவுமே இல்லையே, இவரு தானே போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குற வீடியோக்கள் எல்லாமே வளம் வந்துட்டு இருக்கே. அவர் தெளிவா, ரொம்ப தெளிவா தினகரன் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒண்ணு, அவரை தூக்கிட்டீங்க, ரைட், தூக்கலையா, அப்ப எவ்வளவு காசு கொடுத்து ஆளை வாங்குனீங்க, இதானே கேள்வி. காமராஜ் வந்து இல்ல, நாட்டு நலன் முக்கியம், எனக்கு வந்து மக்கள் நலனே முக்கியம், மக்கள் நலனே பிரதானம், அதற்காக நான் வந்து விஜயுடன் சேர்ந்து நானும் இந்த அரசியல் சேவையை புரிய போகின்றேன் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏங்க முகத்தை முடிட்டு போறீங்க? ஏன் முகத்தை முடிட்டு போறீங்க? அப்ப உங்களை யாரோ சொன்னாங்களா, சார் விஜயோட வீட்டுக்கு வரும்போது முகத்தை முடிட்டு வாங்க சார், எக்ஸ்போஸ் ஆயிடாதீங்க சார், நான் உங்களை தூக்குற விஷயம் வந்து சில பேருக்கு மட்டும் தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது, என்ன டீலிங் நடந்துச்சு நான் கேட்கிறேன். இப்ப இந்த கேள்வியை தான் எல்லாருமே கேட்கிறாங்க. கேட்டார்ல, தூய சக்தியா விஜய், இதுதான் உங்க தூய சக்தி ஆட்சியா? நீங்க இன்னொன்னு என்ன சொன்னீங்க, கம்யூனிஸ்டையும் பிசி கட்டு நீங்க சொல்லிருக்க விஷயம் என்ன, அதிமுக அல்லது பாஜக அணியில் இருக்கும் யாரையும் நாங்க தொட மாட்டோம். யார் சார் தொட்டது? இப்போ காமராஜர் தொட்டது யார்? இல்ல கடைசியா எப்படி முட்டு கொடுக்க போறீங்க? அது விஜய்க்கே தெரியாமல் நடந்த ஒன்று. கரெக்ட், அப்படிதானே வருவீங்க கடைசியா? அப்ப நாளைக்கு ஆட்சி விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குமா, விஜய்க்கு தெரியாம நடக்குமா? யாராவது ஒருத்தர் இதெல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு அது விஜய்க்கே தெரியாமல் நடந்த விஷயம். இந்த ஒரு ஸ்கீம் வந்து மக்களுக்கு எதிரான ஸ்கீம் வந்துருச்சுங்க, பாஜக ஒண்ணு கொண்டு வருது, அந்த துறை சார்ந்த அமைச்சராக ஆதவ ஒருத்தர் இருக்காரு, முஸ்தியானந்த் இருக்காரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, அமிச்சிட்டாரு, பெரிய கலைவரமா மாறுது. இல்ல பிஎம்ஸ்ரீ திட்டம் வருதுங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அருண்ராஜ் ஆகுறாருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. என்ன சொல்லுவீங்க? இது விஜய்க்கே தெரியாமல் நடந்த சட்டம் விஷயம் சொல்ல போறீங்களா? அப்போ காமராஜ் தூக்குனது விஜய்க்கு தெரியாது, விசிகோட ஆதரவு இருக்கா இல்லையான்னு விஜய்க்கு தெரியாது, கம்யூனிஸ்ட் உள்ள வந்தாங்களா வரலன்னு விஜய்க்கு தெரியாது, காங்கிரஸ் ஏன் வந்தாங்கன்னு விஜய்க்கு தெரியாது, தன்னுடைய ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆனது விஜய்க்கு தெரியாது. ஆனா விஜய் தான் முதலமைச்சரா இருப்பார். தானே நம்ம சொன்னோம், இதுதானே தலையிலே அடிச்சுக்கிட்டோம். நான் சொல்றேன், விஜய்க்கு தெரியாது.
அப்ப அவரை ஏன் நீ முதலமைச்சர் ஆக்குறீங்க? அப்ப திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் கத்துக்கட்டும் நானும் சொல்றேன், சேர்ந்து அவங்களோட சேர்ந்து சொல்றேன். விஜய் தான் பெரிய தாராள மனசுடையவர் தானே, வாங்க கீழே இறங்கி வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, கத்துக்கங்க. மற்ற எம்எல்ஏ 70 தலித்துகளுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்க அப்படிங்கிற இதுவுமே இருக்கு. நானுமே ஒரு பேட்டியில உண்மையிலே நானுமே பெரிய புரட்சி எல்லாம் பேசினேன். உண்மையிலே நடந்துருச்சோன்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் நடக்கலங்க, எதுவுமே நடக்கல. நம்மளும் பெரிய அப்பா பெரிய புரட்சி பண்ணிட்டாரு, சமூக நீதி புரட்சி பண்ணிட்டாரு. காசு கொடுத்தது நம்ம முன்னாடியே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஒரு RS முருகன் காசு கொடுத்தாரு, சேலத்துல 2 தொகுதியில காசு கொடுத்தாங்க. அதனால இது முழுக்க முழுக்க காசு பெரும்பாலான இடங்களுக்கு கொடுக்கல வேணா நீ சொல்லுங்க. ஆனால் சில இடங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டதுதான், அது நமக்கு தெரியும். சோ அதுல ஒரு அடி. இன்னொரு பக்கம் சமூக நீதி சார்ந்து அவர் வந்து சமூக நீதினு சொல்லும் பொழுது தலித்துகளை கொண்டு வந்து பொய்த்ததுல நிப்பாட்டி இருக்காரு. ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு, டேட்டா கொடுங்க. யாருமே டேட்டா கொடுங்க. நானுமே புரட்சி பண்ணிட்டாரு, இல்ல அதுவும் நடக்கல. இன்னொன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு சில எம்எல்ஏக்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு விஜய் தாம எக்ஸ்போஸ் பண்றாங்க. நம்மளோட மதிமுகத்துல நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? நீங்க யாரு ஆட்டோ டிரைவர் சொல்றீங்களா, ஒரு 10 விரலையும் இந்த வீடியோவே இருக்கு நம்ம மதிமுகத்துல இருக்கு, 10 விரலையும் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. போன வருஷம் நெட் கேஷ்ல கார் எடுத்துக்காரு, நான் பேசியிருக்கேன், நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க. இன்னைக்குதான் உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சுதா? இந்த திமுக பெருசா எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா ஆட்டோ டிரைவர் பாருங்க, விஜய் பெருசாக்குறாரு, தன்னுடைய கார் டிரைவருடைய மகனை வந்து பெருசாக்குறாரு. கார் டிரைவர் யாரு? பினாமி. எல்லா ஸ்டோரிஸும் பிளான்டர் ஸ்டோரிஸ். அந்த பிளான்டர் ஸ்டோரிஸை பெருசா எடுத்துக்காதன் விளைவாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றது, புதிய சிக்கல் என்பதில் காமராஜ் அவர்கள் இப்போ குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா, இல்ல விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா? இவர் இப்ப சிம்பிளா சொல்லலாம். இப்ப வீடியோ எல்லாம் ANI ரிலீஸ் பண்றாங்க, நான் என்ன சொல்றேன், ஓகே தாவேக்கோட வீடியோவை நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்குவோம். ஆமா, தாவேக்கு வீடியோ தான் உண்மை, காமராஜ் அவர்கள் பொய் பேசுகிறார், தினகரன் முன் பொய் பேசுகிறார் அப்படின்னா, இப்ப கம்யூனிஸ்டும் விசிக்கும் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் சார், யார் சார் அந்த வீடியோ எடுத்தது, யார் சார் காமராஜ் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது, பின்னாடி யார் உட்கார்ந்து இருந்தது, வீடியோ எடுத்தவர் யார், எந்த கேமரால வீடியோ எடுத்தீங்க, ஆக ஒரிஜினல் வீடியோ எடுத்தாரா, ஜான் வீடியோ எடுத்தாரா, இல்ல விஜய வீடியோ எடுத்தாரா, கார் ஓட்டது யாரு, விஜயோட கார் டிரைவரா, யாருங்க அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப விசிக்க கம்யூனிஸ்ட் முதுக்கல ஏற்கனவே குத்திட்டு லைட்டா தானே இப்ப குத்தி இருக்கேன் பொறுத்துக்கங்க, லைட்டா கிள்ளி தானே விட்டுருக்கேன் பொறுத்துக்கங்கப்பா அப்படி நீங்க சொல்ல போறீங்களா? அப்ப வந்து நீங்க சொல்றீங்களா, நான் வந்து என்டிஏ பக்கம் வந்து நான் யாரையும் எடுக்க மாட்டேன், காமராஜ் வந்தா பிரச்சனை இல்ல. அந்த லெட்டர் நீங்க ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், விஜய் அந்த லெட்டர் பாத்துருப்பாருல, ஆளுநர்கிட்ட போகும்பொழுது லெட்டர் பாத்துருப்பாரு. ஏங்க எப்படிங்க அமமுக வந்தாரு, காமராஜ் எப்படிங்க வந்தாரு, சரியா தப்பாங்க, என்னங்க பண்ணல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டிருப்பாருல, ஏன் கேட்கல? அப்ப எப்ப ஏதோ நடந்துட்டு போகுதுப்பா, எனக்கு வந்து ஜோசப் விஜய் நான் அதுதான் எனக்கு பிரதானமா இருக்கு, அதை மட்டும் செஞ்சுட்டாலே போதும் வாழ்க்கையில, அப்படிதான் விஜய் நினைக்கிறாரா? எப்படி ஒரு எதுவுமே இவர் வந்து என்ன நடக்குது தன்னை சுற்றி என்று தெரியாமல் ஒரு ஆட்சியை செய்ய போகின்றாரா? இப்ப நாளைக்கு அமைச்சர்கள் என்ன பண்ண போறாங்க, தன்னோட எம்எல்ஏக்கள் என்ன பண்ண போறாங்க, தன்னோட கட்சி என்ன பண்ண போகுது, எதுவுமே தெரியாம தான் இருக்க போறாரா? அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. நிறைய பேர் கேட்கறாங்க, திஸ் இஸ் நாட் சுயசக்தியோட வேலை அது இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அமமுக இந்த எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தினகரன் அவர்கள் புகார் கொடுக்க, இன்னொரு பக்கம் வந்து எல்லா எம்எல்ஏக்களோட கடிதங்களையும் நீங்க ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையுமே அவர் எடுத்து வைக்கிறாரு. அதையுமே நம்ம வந்து நோட் பண்ணோம். அதே மாதிரி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஆளுநர் கிட்ட வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்து தாவேகாவில இருந்து பல எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உங்களுடைய புரிதல் என்னவா இருக்கு சார்? இல்லங்க, நீங்க அதான் சொல்றல, இது எதுவுமே நம்ம இல்ல இது பொய் இது உண்மை அப்படின்னு மறுக்க முடியாத ஒரு நேரத்துல நம்ம இருக்கோம். இது எதெல்லாம் நடந்திருக்கும், எதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஏன்னா அமமுக காமராஜ் சொல்ல போனா அவர் அந்த பக்கம் பேசியிருக்காரு, இந்த பக்கம் தினகரன்டையும் ஓகே சொல்றாரு, தாவேகண்டையும் ஓகே சொல்றாருங்கிறத பார்க்கின்றோம். அதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் ரிசார்ட்டுக்கு போனாங்க எனக்கு புரியவே இல்ல. ஏன் ரிசார்ட்டுக்கு போனாங்க, எதுக்காக, யார் ரிசார்ட்டுக்கு அமிச்சா? சிவி சண்முகம் தலைமையில போனாங்க, வேலுமணி தலைமையில போனாங்க. சிவி சண்முகம் வேலுமணியும் எடப்பாடி எதிர்த்து கூட்டிட்டு போனாங்களா தெரியல. எடப்பாடி அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு வராரு. புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் மெட்ராஸ் ரொம்ப வெயிலா இருக்கு, புதுச்சேரியில குளிரா இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சி அமையுங்கிறாங்க. முந்தானத்து வந்த லீமா ரோஸ் எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும், விஜய் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. KP முனுசாமி கிட்ட கேட்டா லீமா ரோஸ் யாருன்னு கேட்கிறாரு. சிவி சண்முகம் இதெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. ரெசார்ட்டோட காலி பண்ணி போயிட்டாங்க. நான் கேட்கிறேன், எனக்கு புரியல, ரெசார்ட்டுக்கு ஏன் வந்தீங்க, ரெசார்ட்டுக்கு ஏன் விட்டு போனீங்க? ஆனா நீங்க பாருங்களேன், இப்ப கூட ஊடகங்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னா, விஜய் மாதிரி அவங்கள திமுக போட்டு கடிக்கிறாங்க. திமுக வந்து அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது,
திமுக எம்எல்ஏ யாரும் ரெசார்ட்டுக்கு போகலங்க. திமுக எம்எல்ஏ இல்ல இப்போ ஊர்ல இருக்காங்க. ஊடகங்கள் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஊடகங்கள் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டோட எம்ஏ பேபி அவர்கள் கூட அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. திமுக அதிமுக பேரம் பேசினதுனாலதான் நாங்க முன்னாடியே தவிக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் இப்போ எம்ஏ பேபியை நம்பணுமா இல்ல தோழர் சண்முகத்தையும் தோழர் வீரபாண்டியனையும் நம்பணுமா? நேத்து பத்திரிகையாளர் எம்ஏ பேபி தானே. இல்லங்க, அதான் சொல்றேன். அப்ப சண்முகம் அவர்கள் சொல்றது பொய், தோழர் வீரபாண்டியன் சொல்றது பொய், அப்படிதானே எடுத்துக்கணும். கேஜி பாலகிருஷ்ணன் சொல்றது பொய், டி ராஜா சொல்றது பொய். அது எது உண்மை எது பொய்? அதாவதுங்க, இந்த மாதிரியான முயற்சிகள் மனதில் தோன்றிருக்கும். நானே பேசினேன், இந்த மாதிரி முயற்சிகள் ஒரு செய்தி தொடர்பாளர்கள் மனதில், சில அமைச்சர்கள் மனதில் தோன்றி இருக்கலாம், இல்லை நம்ம மறுக்கவே முடியாது. ஆமா, நம்ம ஒரு வெறுப்பு இன்னுமே கூட விஜய் ஜெயிச்சதை ஜீரணிக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவிஎம் முந்தைய காட்டிலும் இப்பொழுது இவிஎம் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்புறாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப அனாலிசிஸ்குள்ள போறாங்க. தபால் வாக்குகளை விஜய் எவ்வளவு வாங்கினார், ஒரு சுற்றுல விஜய் எவ்வளவு வாங்கினார், இது எப்படி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த பூத்துல யார் இருந்தாங்க, அவ்வளவு அளவுக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஜீரணிக்க முடியாதவர்கள் ஏன் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணையக்கூடாதுங்கிற புள்ளியை யோசிச்சிருப்பாங்க, நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. அந்த தாட் எடப்பாடி பழனிசாமியோட மைண்ட்ல கிராஸ் ஆயிருக்காதா? கிராஸ் ஆயிருக்கும். மு.க. ஸ்டாலின் மனசுல கிராஸ் ஆயிருக்குமா? கிராஸ் ஆயிருக்காது. ஆனா அதே மு.க. ஸ்டாலின் தான் நேத்து ட்வீட் போடும் பொழுது நீங்க ஆட்சி அமைக்க விடுங்க, ஆளுநர் செய்வது தவறு அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இல்ல நான் 2 முறை நீங்க டி கே சிலங்கொண்ட பேட்டி கேட்கப்பட்டது. அந்த பேட்டியில இல்லங்க அது எப்படிங்க முடியும், நாங்க 2 பேரும் நேர் எதிரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் பதிலே சொல்லல, சிரிச்சுட்டு கடந்து போயிட்டாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ரெசார்ட்ல போய் தங்கினாங்க. திமுக எம்எல்ஏக்கள் யாரும் ரெசார்ட் பக்கம் போகல. திமுக எம்எல்ஏக்களை போய் பாதுகாக்கணும் யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ரெசார்ட்ல தங்கினாங்க. ஏன் தங்கினாங்கன்னு தெரியல, ஏன் வெளியே வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களை யாருமே கிடைக்கல. ஏன் பண்ணி போய் தங்கின சிவ சமுத்திரி ஏன் சார் போய் தங்குனீங்க கேட்கல. ஆனா பாருங்க, திமுக சதி செய்கிறது. திமுக அதிமுக ஆட்சிக்கு நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற இடத்திற்கு திமுக அவ்வளவு ஈஸியா நகர்ந்துருவாங்களா? இருதூர் அரசியல்ங்கிறது முடிஞ்சு போயிருச்சா? ஒரே ஒரு தேர்தல் மூலியமாக இருதூர் அரசியல்ங்கிறது, ஏன்னா திமுக பார்ப்பாங்கல்ல, இனிமே மக்கள் வருத்தப்படுறாங்க. இப்போ நீங்க ஜென்ரலா இந்த யூடியூப்ல வாக்குகள் போடுவோம், நீங்க பாத்துருக்க பல சேனல்ஸ்ல. நான் இந்த ஒரு 4-5 மாதங்களாக நீங்க டிவிகே, விஜய், டிஎம்கே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழ்னு சொல்லும் பொழுது லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்திருக்கு. முதல்ல 90% விஜய் வென்றிருப்பார். நான் சொன்னேன் இதெல்லாம் போய் நான் பெருசா எடுத்துக்கூடாது, பட் அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ ஒரு 1 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல. அதுல யார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் சொன்னா ஸ்டாலின் 70% போட்டிருக்கான். எனக்கு உண்மையிலே புரியல. அன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்க தவறிட்டோமா இல்ல இதை புரிஞ்சுக்க தவறிட்டோமா? எனக்கு உண்மையிலே மக்கள் செய்யற விஷயங்கள் ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்மளால என்னடா அரசியல் விமர்சனம் நம்மளால யோசிக்கிற அளவுல இருக்கு. அப்ப திமுக இன்னும் சொல்ல போனா திமுக ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு வேதனையில இருக்கிறாங்க, ஒரு வெறியில இருக்கிறாங்க. மறுபடியும் திமுக ஆட்சியை கொண்டு வரணும், அதான் நேரடியாக மறைமுகமா நேரடியாக கொண்டு வரணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. விஜய்க்கு வாக்களித்த மக்கள் இன்னும் சில பேர்ட்ட கேட்டா யாருக்கு ஓட்டு போட்ட விசிலுக்கு, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா திமுக. இது நம்மளே ஒரு தடவை பேசிக்கோங்க. அதாவது இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணீங்கன்னா 2024 லூஸ் ஃபைட் நம்ம ஒண்ணு பேசணும், ஒரு கான்செப்ட் பேசணும். ஜெயிக்க போறது திமுக கூட்டணி 40 தொகுதியும் ஜெயிச்சிடும், எல்லாருமே கன்ஃபார்மா தெரியும். அப்ப அவன் ஜெயிக்க போறாங்கல்ல, அப்ப ஏன் நம்ம என்டிஏக்கு ஓட்டு போடக்கூடாது? ஏன் அவன் ஜெயிக்க போறான்ல, நம்ம ஏன் என்டிகேக்கு ஓட்டு போடக்கூடாது? அந்த தேர்தலில் தான் என்டிகே 8% வாங்குது, என்டிஏ அப்பதான் 18. ஏன்னா 1வது இடம் யார், இதில் எந்த குழப்பமும் இல்லை. 1வது இடம் அவங்களுக்கு தான். அப்ப 2வது இடம் அதிமுக தான். இப்ப 3க்கு 4க்கு போட்டு விடுவோமே, அது ஒரு லூஸ் ஃபைட். இதை நம்ம பேசணும், லூஸ் ஃபைட். கிட்டத்தட்ட மக்கள் என்ன நினைச்சாங்க, திமுகவை முடிச்சு விட்டாங்களோ அப்படிங்கிறதுதான். இல்ல நானுமே சேர்ந்தா சொல்றேன், நான் பேசியிருக்கேன். நம்ம கான்செப்டா பேசணும். 2024 அதே மாதிரி 2026 போல்ஸ்டர்ஸோடைய கருத்து கணிப்புகள் வருது. ஜோசியக்காரங்க சொல்றாங்க ஸ்டாலின் தான் 2வது முறை, அவர் கட்ட சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. முதல் தடவை வந்தாரு, அவர் கலைஞர் செய்ய முடியாத சாதனை செய்ய போற, நானும் பேசுறேன், செய்ய போகின்றார். போல்ஸ்டர்ஸோட கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ திமுக தான் வெற்றி பெற போகின்றார்கள். அப்போ மக்கள் என்ன நினைச்சிட்டான், விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது, விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் விஜய் ஜெயிக்க வச்சாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு வாக்களித்த மக்கள் யோசிக்கிறாங்க, ஐயோ ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டோமா, ஐயோ இந்த தங்கம் தன்னரசு தோக்கடிச்சிட்டோமா, ஐயோ மாசுவே தோக்கடிச்சிட்டோமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம, என்ன இப்படி பண்ணிட்டோம், நம்ம யாருன்னே முகம் தெரியாதவர்களாம் நம்ம முகம் தெரியாதவர்களா எம்எல்ஏக்கள் ஆக்கி வச்சிருக்கோம், உங்களோட அமைச்சரவை எப்படி இருக்கும், பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, திட்டங்கள் தொடருமா, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல.
அதனால திமுக தெரியும்ல, திமுக வந்து அப்ப நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நியாயமாக என்ன வேலைகளை பார்க்கணும், விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறது குறித்து நம்ம எதிர்கட்சியாக செயல்படணுங்கிறதா அவங்களோட பிரதான புள்ளியாக இருக்குமே தவிர நம்ம குறுக்கு வழியில் ஆட்சி அமைத்து விடலாமா, அது இருக்காது. நான் சொல்றேன், ஆனா அந்த தாட் மைண்ட்ல கிராஸ் ஆகும், எல்லாருக்கும் கிராஸ் ஆயிருக்கும். ஏன் இங்க பண்ணக்கூடாது, வெறுப்பா வருதுங்க, கடுப்பா வருதுங்க, நம்ம ஜெயிப்போம் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி விஜய் உள்ள போந்துட்டாரு அப்படிங்கிற வெறுப்பு இருக்கும், கடுப்பு இருக்கும். ஆனா அதற்காக நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம், விஜயோட ஆட்சி அமைய முடியாத இடத்துல பண்ணிடலாமா. இன்னொன்னு, லாஜிக்கலா நம்பர்ஸ் யோசிப்பாங்கல்ல, நம்ம வந்து திமுக அதிமுக மட்டும் இணைந்தால் நடக்காது. கம்யூனிஸ்ட் ஓகே சொல்லணும், பிசிக ஓகே சொல்லணும், ஐஎம்எல் ஓகே சொல்லணும், பாமக ஓகே சொல்லணும், பாஜக மட்டும் ஒரு சீட்டு கழட்டி விட்டுருவோம். இவங்க எல்லாரும் ஓகே சொன்னாதான் அது நடக்கும். எல்லாரும் ஓகே சொல்லுவாங்களா, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. சரி ஓகே அப்படி பண்ணிட்டீங்க, ரைட், 2 பேர் சேர்ந்து ஆட்சியை அமைச்சிட்டீங்க, என்ன நடக்கும் நான் சொல்றேன். அடுத்த இந்த 5 டேர்ம் சிறப்பு சூப்பரான ஆட்சி கொடுத்துருக்கீங்க, பயங்கரமான ஆட்சி. 5 வருஷம் முடிஞ்ச உடனே விஜய் வீட்டுல படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். வீட்டுல இப்பவும் படுத்துக்கிட்டு அப்படிதான் ஏற்கனவே அப்படிதான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சார். இப்ப எப்படிதான் ஜெயிச்சிருக்காரு, இப்பயாவது வந்து கொஞ்சம் எந்திரிச்சாரு, ஐயோ படுத்துட்டே ஜெயிப்பார், தூங்கிட்டே ஜெயிப்பார். டேய் நான் 30 நாள் தூங்க போறேன்டா, ஓட்டு போடுங்கடா பார். என்ன பண்ணுவீங்க நீங்க? 15 வருஷம் ஆட்சியில இருக்கு, இது திமுக தெரியாதா? நான் சொல்றேன் 15 தெரியும். வருஷம் இங்க நிறைய பேர் ஆர்வம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஹை ரிஸ்க் எடுப்பாங்களா? இந்த மக்களுடைய பல்ஸ பார்த்தாச்சுங்க. பெரும்பான்மை கொடுக்காட்டியும் நீங்க வந்து யாருக்கும் ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு பெரும்பான்மை கொடுக்காட்டியும் இவர்தான் விஜய்க்கு தான் பெரும்பான்மை இருக்குங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க, மக்கள் காமிச்சிட்டாங்க. திமுக பார்த்துருச்சு, அதிமுக பார்த்துருச்சு. இதற்கு பிறகு அந்த குறுக்கு வழிக்கு போவாங்களா? இல்ல போக மாட்டாங்க. ஏங்க நீங்க 2010 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருந்தாருன்னா 2019 ஆயிருப்பாரு. நீங்க இடைத்தேர்தல் நடந்துச்சா 21 கம்ஃபர்டபுளா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 13 இடங்களை கொடுத்து ஆட்சியை தக்க வச்சாங்க. ஏன் அன்னைக்கு ஒரு 20 எம்எல்ஏ திமுக தூக்க தெரியாதா? ஒரு 20 கோடி செலவு பண்ணலாம் சார், தூக்கிடலாமா? நடந்திருக்கும்ல. எடப்பாடி வீக்கா தானே இருந்தாரு. பாஜக நீங்க சொல்றீங்கல்ல, பாஜக மறைமுக பாஜக டீல் போட்டு நான் முதலமைச்சர் ஆள நினைக்கிறேங்க. ஸ்டாலின் செய்யல, அவர் சொன்னாரு எனக்கும் சில நேரம் ஆசை வருது, பட் ஆனா செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் நேரடியா வந்துக்கிறேன். என்னைக்கு நேரடியா வருமா வந்துக்கிறேன், எவ்வளவு காலம் காத்துட்டு தான் இருக்கேன், அது பிரச்சனை இல்ல. அப்ப அந்த ஆசை புதுசா இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு உதவி ஸ்டாலின் வருதா? இல்லை, வராது. மறுபடியும் சொல்றேன், தாட் கிராஸ் ஆயிருக்கும். பட் ஆனா ஆட்சி அமைக்கணும், நம்ம ஆட்சி அமைச்சே தீரணும், அந்த தாட்டுக்கு நம்ம போயிருந்தாங்கன்னா அது அவங்களே அவங்களுக்கு வெட்டிக்கிற ஒரு பெரிய படுகொலி. அந்த குழிக்குள் இவர்கள் விழுக தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகையால் அந்த விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்க மாட்டார்கள். சில பேர் முயற்சி செய்திருக்கலாம், ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தாட் ஓடி இருக்கும். பட் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நடந்திருக்காது. இன்னொரு பக்கம் வந்து நான் தனியா தான் நின்னு ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொன்னவரு இப்போ இந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்ன எல்லா கூட்டணி கட்சிகளையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த நரேட்டிவ்க்கு வந்து இப்போ வந்து அதுலயே பல சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வேட்பாளர்கள் பத்தின உங்களுடைய உண்மை முகங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதான் சொல்றேன், நான் சொல்றேன்ல, நான் வந்து பெரும்பான்மை மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அதனால அந்த ஆட்சியை நம்ம சரி ஓகே மக்கள் தீர்ப்பு நம்ம ஏற்கிறோம். உங்களுக்கும் விஜய் தான் முதலமைச்சர், எனக்கும் விஜய் முதலமைச்சர், எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல விஜய் முதலமைச்சர், ஏன்னா மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. அது விஜயோடைய அம்பத்தூர்ல வந்து அந்த எம்எல்ஏ எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவர் ஊழல் செஞ்சாரு ஊழல் செய்யல, பட் அவங்க மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அதை தாண்டி நம்ம தூய சக்தியா இல்லையாங்கிறத 1000 முறை பேசியிருக்கோம். விஜய் ஒரு தூய சக்தி இல்லை, பர்சனலாவும் விஜய் தூய சக்தி கிடையாது, இந்த கட்சியும் தூய சக்தி கிடையாது, இந்த கட்சியில இருக்கிறவர்களும் தூய சக்தி கிடையாதுங்கிறத எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். மக்கள் அதை எடுத்துக்கலாம். மக்கள் நினைக்கிறாங்க இல்ல ஆட்சியில வந்து ஊழல் செஞ்சாதான் நான் ஊழல்னு சொல்லுவேன், நீங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழல் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், மக்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏங்க கட்சியிலே சுத்தம், வீட்டிலே சுத்தம் இல்லாதவன் நாட்டுக்கு சுத்தமா இருப்பானோ நம்ம கேட்கிறோம். வீட்டுக்கு புருஷனா இல்லாதவன் வந்து நாட்டுக்கு அரசனாவான்னு நம்ம கேட்கிறோம். அவங்க சொல்ல வீட்டுல புருஷன் இல்லாட்டி பரவாயில்லைங்க, நாட்டுக்கு அரசனான என்ன தப்புன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அது அவங்களுடைய நிலைப்பாடு. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ விஜய் ஒரு தூய சக்தி இல்லை, தூய சக்தி கிடையாது. விஜய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார், அதுதான் அவர் காமிக்கிறார். உண்மையிலே சொன்னா 108 சார் 108 வச்சு நான் ஆட்சியை கூப்பிடுங்க, நான் கோர்ட்டுக்கு சொல்ல போனா விஜய் கோர்ட்டுக்கு போய்க்கணுங்க. விஜய் கோர்ட்டுக்கு போயிட்டு அதற்கு பிறகு கோர்ட்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க, ஓகே விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுங்க, 20% போயிருங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல குதிரை பேரம் ஏதும் இல்லாமல் அவங்களே விருப்பப்பட்டு நாங்க வந்து வாக்களிக்கிறோம் சொல்லியிருந்தா ஜெயிச்சா ஓகே ரைட், உங்களை தொடரட்டும். ஜெயிக்கலையா போற பிரசிடண்ட் அடுத்து யாருங்கிறத கூப்பிடட்டும். திமுக நாங்க எதிர்கட்சியா இருக்க போறோம், நாங்களும் வேண்டாம், பிரசிடண்ட் ரூல் 6 மாசத்துல ப்ரீபோல் வரணும், இதுதான் நடந்திருக்கணும். ஆனா விஜய் என்ன பண்றாரு, இல்ல நம்ம எப்படியாவது நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம எந்த எல்லைக்கு சென்றாவது ஆட்சி அமைத்தாக வேண்டும், அது துடிக்கிறார்.
ஆளுநர்கிட்ட தான் சொல்றேன், ஆளுநர்கிட்ட மறுபடி போகிறதுக்கான காரணம் என்ன? ஐயா கூப்பிடியா தானே சொல்லி சொல்றோம். நம்பர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இல்ல. எந்த குழப்பம் வேணாலும் நீங்க கூப்பிடுங்கயா தானே சொல்லி சொல்றோம். அப்ப அதுதானே உங்களுக்கு பிரதானமாக இருக்கின்றது. அது ஒண்ணு. வீடியோஸ் பாக்குறோம். தஞ்சாவூர்ல விஜய் சரவணன் ஒருத்தர், முன்னாடி பழைய வீடியோ தான், நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸுக்காக தான் மக்கள் அந்த டான்ஸ் நல்லா தானே ஆடுறேன்ப்பா, நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? அவர் ஒருத்தர் எழுதுறான், எதுக்குடா அவர் ஓட்டு போட்ட? ஏங்க, போக்கிரி படத்துக்கு அவர் தான் பிளாக் டிக்கெட் கொடுத்தாரு, இந்த நன்றி கடன் என்கிட்ட இருக்க கூடாதா? எழுதுறான், ஒருத்தர் சீரியஸா எழுதுறான். ஏங்க, லெகசி என்னங்க? நம்ம பேசியிருக்கோம், புஷியானதோட லெகசி என்ன? நல்லா பிளாக்ல டிக்கெட் விற்பாரு. அந்த லெகசிக்காக தானே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சில பேர், நான் சொல்ல ஒட்டுமொத்த, நானும் திமுக காரங்க மாதிரி ஒட்டுமொத்தத்தை அந்த கணக்கு எழுதல. திமுக என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் பார்க்கணும், அரசு ஊழியர்கள் அவர் கைவிட்டார்கள் பார்க்கணும், எங்க தப்பு நடந்துச்சுங்கிற பார்க்கணும். பட் அதோடு சேர்த்து இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற கதையும் இருக்குல்ல, வேட்பாளர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், மக்கள் ஏன் வாக்களிச்சாங்க, விஜய்ங்கிற பெரிய ஃபேக்டர், சினிமா ஃபேக்டர் இல்லன்னு சொல்லி தெரியுமா? அந்த ஃபேக்டர் இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விஜய்ங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம், அந்த முகத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம், அது சரியா தவறாங்கிற ஆட்களே அவங்களுக்குள்ள ஏற்படுத்தணும். அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. எல்லா வேட்பாளர்கள் மேலேயும் இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கல. இன்னைக்கு வெளியே வரும்போது மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, என்னப்பா இவர் தான் நம்ம வேட்பாளர், இவருக்கு நம்ம வாக்களிச்சோம் கேட்கறாங்க இன்னைக்கு ஒருத்தன். இவனுக்கு வாக்களிச்சோம், ஆமாயா இவர் தான் நீ வாக்களிச்சா, எனக்கு பேரை பார்க்கலையா? பேரை பார்க்கல, சின்ன என்ன பார்த்த, சின்னதை பார்த்த, விசில பார்த்து குத்திட்டு வந்துட்டு, அவ்வளவுதான். அதானே மக்கள் பண்ணிருக்காங்க. அதற்கு உண்டான பலன் என்ன மாதிரி அனுபவிப்பார்கள், அப்படிதான் நம்ம சொல்லணும். சொன்னேங்க, நான் வந்து மக்கள் வாக்களிச்சாங்க, அவங்க அனுபவிப்பாங்க, அவ்வளவு. வேற என்ன பண்ண முடியும்? நான் உழைச்சா எனக்கு சோறு, நீங்க உழைச்சா உங்களுக்கு சோறு, நமக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பா சார். அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி சார்.